சரி, இந்த கமலஹாசனுக்கும் ஐஸ்வரி கணேஷ் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? வேல்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் நான் நடித்ததில்லை. ராஜ்கமலும் அவரை சேர்ந்து ஒரு படமும் பண்ணதில்லை. ஆனால் என்னையும் அவரையும் சேர்த்து பிணைக்கும் அந்த நட்பின் காரணம் என்ன? அந்த பிணைப்பின் பெயர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்கள்தான் எங்களை நண்பர்களாக, சகோதரர்களாக மாற்றினார் என்றால் அது மிகையாகாது. இது நானும் இவர் மாதிரி தான். இங்கே எனக்கு என்னென்னமோ பட்டங்கள் சொல்லி இங்கே என்ன வரவேற்றார்கள். என்னுடைய உண்மையான அட்ரஸ் என்ன என்றால், நான் சினிமாவின் குழந்தை. எனக்கு சினிமா தவிர வேறு எதுவும் தெரியாது. அந்த வழியில் அது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கற்றுக்கிட்டது தான் எல்லாம். என் மொழியும் என் கல்வியும் இப்பொழுது நான் பெற்றிருக்கும் பட்டங்களும் எல்லாமே எனக்கு சினிமா கொடுத்தது தான். அப்படிப்பட்ட சினிமா ஏதோ தேஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பயம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஏன்னா 17 ஃப்ளோர்களுடன் கூடிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஸ்டூடியோ என்று இருந்தது பார்த்து நான் எதிர் ஸ்டூடியோல இருந்து பொறாமப்பட்டிருக்கேன். சரவணன் சார்ட்ட போய் சொல்லியிருக்கேன், ஏன் சார் நம்ம இன்னும் ஒரு 15-20 சொன்னால் நம்மது 20 ஃப்ளோர் வச்சோம்னா ஆசியாவிலே பெரிய ஸ்டூடியோ நம்ம ஸ்டூடியோ ஆகிடுமே அப்படின்னு சின்ன பையனாக இருக்கும்போது சொல்லியிருக்கேன். சரி, நீ பார்த்துப்பியா அந்த 10 ஃப்ளோருன்னு கேட்டார். இப்போ அந்த பொறுப்பு சுஷ்மிதா அவர்களுக்கு இருக்கிறது. நீங்க பார்த்துக்க போறீங்க. நான் பயந்து ஐயையோ முடியாதுன்ட்டேன். நான் அப்ப சின்ன வயசு தான், நானும் தைரியமா முடியாதுன்ட்டேன். ஆனா நீங்க இவ்வளவு பெரிய பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க அப்பா காதல கிசுகிசுத்திட்டு இருந்தேன். இன்னும் அமெரிக்கன் ஸ்டூடியோஸ் எல்லாம் நீங்க போய் பார்க்கணும், அதையெல்லாம் இங்க கொண்டு வரணும். நான் பார்த்த அந்த 17ங்கிற அந்த நம்பரை தாண்டிட்டாரு, 20 போட்டாரு. இங்க ஆசியாவின் மிகப்பெரிய ஸ்டூடியோ இன்று இங்கே இருக்கிறது. அது இங்கே இருப்பது நியாயம்தான்.